Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாதம், இட்லி, தோசை கூட சாப்பிட ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாத வத்த குழம்ப நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போது காரத்துக்காக 5 காய்ந்த மிளகாயை பிச்சு போட்டுக்கலாம். நல்ல கலருக்காக 5 காஷ்மீரி மிளகாயும் பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை மாற்றி ஆறுனதும் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் ஒரு 25 சின்ன வெங்காயம், 15 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி இதோட பச்சை வாசனை போக ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நல்ல குக் ஆகிருக்கு. இப்போ வறுத்து பொடிச்ச பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1/4 கப்பு சுண்டைக்காய் வத்தல் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் 3 குண்டு மிளகாய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம்.
குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்ததையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு பார்க்க நல்ல அழகாக இருக்குது. இதை உடனே சாப்பிட்றத விட ஒரு நாள் கழித்து சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோ நம்மளோட டேஸ்டியான வத்த குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.